என்னோட குழந்தைக்கு 5 மாசம் முடிய போது நான் 6 மாசத்துல சாப்பாடு ஊட்ட ஆரம்பிக்கலாம், திடவ உணவுகள் ஊட்ட ஆரம்பிக்கலாம்னு பார்க்குறேன். ஆனால் எது எக்ஸாக்ட் ஏஜ்? ஒரு சில பேர் 6 மாதம் ஸ்டார்டிங் சொல்கிறாங்க, ஒரு சில பேர் 6 மாதத்தோட எண்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. அந்த மாதிரி நான் சாப்பாடு ஊட்டும் போது என்ன மாதிரி சில பாசிட்டிவ் டிப்ஸ்லாம் நான் வந்து யூஸ் பண்ணலாம், இதை நான் வந்து கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. இதோட நெக்ஸ்ட் கண்டினியூஷன் வீடியோஸ் என்ன இருக்க போகுதுன்னா, நீங்கள் சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன சின்ன சின்ன கிச்சன் பொருட்கள், தேவையான பொருட்கள் என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு பேசிக் எசென்ஷியல் பொருட்களை பற்றி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் சாலிட் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என்னோட சேனலில் உமன்ஸ் வெல்னஸ் டிப்ஸ், நியூ பேரண்டிங் டிப்ஸ், நியூ பார்ன் சீரியஸுமே தனியாக போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, எப்படிலாம் டேக் கேர் பண்ணிக்கணும் எல்லாமே போட்டிருக்கேன். லாஸ்ட் வீடியோ வந்து 4 to 6 மாதத்துக்கான குழந்தைங்களுக்கு என்னோட டாய்ஸ்லாம் கொடுக்கலாம், மாண்டசரி டாய்ஸ், அந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் பண்ணியிருக்கேன். எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேசிக்காக வந்து குழந்தைக்கு 6 மாதம் 5 மாதம் முடிய போது சாலிட் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது திரவ உணவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சாலிட் ஸ்டார்டிங் த சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 6 மாதம் வரைக்கும் குழந்தை வந்து அம்மாவோட பால் தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து உணவுகள் லைக் பருப்பு, இந்த மாதிரி ராகி, இந்த மாதிரிலாம் ஊட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. இது ஒரு சில பேருக்கு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது, 6 மாதத்துக்கு முடியும் போதா இல்லை 6 மாதத்துக்கு ஆரம்பிக்கும் போதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வருது. நீங்கள் இந்த மாத கணக்கில் பார்க்காம குழந்தைக்கு பிறந்த நாள்லேருந்து 180 நாள், அதாவது 180 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா 181th டே வந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இது என்னன்னா, 6 மாதம் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும்போது இந்த 180 டேஸ் வரும். அப்போ வந்து நீங்கள் வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட குழந்தை வந்து ரொம்ப லெஸ் வெயிட்டாக இருக்குது, நான் 4.5 மாதத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லை அட்லீஸ்ட் வெறும் பிஸ்கட்ஸ் மட்டும் கொடுக்க போகிறேன், இல்லை பாலை மட்டும் கொடுக்க போகிறேன், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சாப்பாடோ பருப்போ அந்த மாதிரி கொடுக்கலான்னு பார்க்குறேன், பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நோ. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அமெரிக்கன் பீடியாட்ரிக் அசோசியேஷன், இந்தியன் பீடியாட்ரிக் அசோசியேஷன், எல்லா டாக்டர்ஸும் வந்து இந்த 180 நாள் பேபி கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து சாலிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, உள்ள குழந்தையோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் சரி, எல்லாமே ஆர்கன்ஸ் எல்லாமே அப்போ தான் டெவலப்பிங் ஸ்டேஜஸில் இருக்கும். அப்போ வந்து இந்த அம்மா கிட்டேருந்து எடுத்துக்கிற பாலை டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு தான் குழந்தைக்கு இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபார்முலா ஃபீட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை டைஜஷன் பண்ணுற அளவுக்கு தான் வந்து உள்ளே வந்து டெவலப் ஆகிருக்கும். அதை தாண்டி நீங்கள் ஹார்ட், இந்த திடவ உணவுகள், அந்த மாதிரி பருப்பு, அரிசி இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது டைஜஷன் ப்ராசஸ் லேட்டாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் வந்து மோஷன் பாஸ் பண்ணுவாங்க, இல்லை வயிறு ரொம்ப ஹார்டாக இருக்குது, கேஸ் பெயின் அழுகுது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து செக்கப்புக்கு போகும்போது உங்களோட பீடியாட்ரிஷன், அதாவது உங்கள் குழந்தை டாக்டர் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து குழந்தை வந்து ரொம்ப லெஸ் வெயிட்டில் இருக்குது, நீங்கள் வந்து இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா பவுடர் கொடுத்து பாப்பாவுக்கு பால் கொடுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ராகி கஞ்சோ இது மாதிரி லிக்விட் ஃபார்மில் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு உங்கள் டாக்டர் சொன்னால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் 180 டேஸ் போகட்டும், பேபி வெயிட் ஏறல, பேபி ரொம்ப தின்னாக இருக்குது, உங்களுக்கு பார்க்க எப்பயுமே குழந்தை ரொம்ப தின்னாக தான் இருக்கும். இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பேபிஸ்லாம் மட்டும்தான் ரொம்ப கொழுன்னு இருப்பாங்க. இந்தியன் பேபிஸ் யாரும் மேக்சிமம் வந்து அவ்வளோ கொழுன்னு இருக்க மாட்டாங்க. 3/4% மக்கள் பிறக்கிற குழந்தைங்க, நம்ம இந்தியன் பேபிஸோட ஜீனே வந்து அவ்வளோ கொழுன்னு இருக்காது. லைக் ஆட்லலாம் இந்த ஜான்சன்ஸ் பேபி, இந்த செர்லாக் பேபிஸ்லாம் பார்க்கும்போது கொழுன்னு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா பேபியும் இருக்காது. நம்ம இந்தியன் ஜீன் படி பார்த்தோன்னா மேக்ஸிமம் பேபிஸ்லாம் கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பாங்க. அது வந்து ரொம்பவே நார்மல். உங்களோட குழந்தை ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குது, அவங்க கண்ணை பார்த்து பேசுது, சிரிக்குது, விளையாடுது அப்படின்னா உங்கள் குழந்தை ரொம்ப கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்காங்கன்னு அர்த்தம். என்னோடய குழந்தை வெயிட் ஏறல, வெயிட் கம்மியாக இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரங்களோட குழந்தை வந்து அதிகமாக இருக்குன்னா இட் இஸ் ஓகே. உங்களோட உடல்வாகு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தான் குழந்தையோட உடல்வாகும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் குழந்தையோட வெயிட் கெயினும் இருக்கும்.
பிறந்ததுலேருந்து 6 மாதம் வரைக்கும் உங்களோட குழந்தையோட வெயிட் வந்து டபுள் ஆகணும். அதாவது இப்போ 3 கேஜியில், அதாவது 3 கேஜியில் உங்கள் குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா 6 மாதத்தில் வந்து 6 கேஜியாக வருவாங்க. அதுக்கப்புறம் 1 வயசில் வந்து ட்ரிப்பிள் ஆகும். அந்த வெயிட் வந்து அப்படியே 3 மடங்கு அதிகமாகும், 9 கிலோ இருப்பாங்க. இவ்வளோ தான் வந்து மேஜர் க்ரோத் டெவலப்மெண்ட் பேபிக்கு இருக்கும். இதை தாண்டி பை அப்பியரன்ஸ் குண்டாக இருக்கணும், கொலுன்னு இருக்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் எப்படி இருந்தீங்களோ உங்களோட குழந்தை பருவத்தில், இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி இருந்தாங்களோ, உங்களோட ஜீன் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் உங்கள் குழந்தைய அப்பியர் ஆகும். இதுக்காக நீங்கள் வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதில்லை. 180 days வெயிட் பண்ணிட்டு 181வது நாள் வந்து நீங்கள் வந்து நல்ல நாள் பார்த்து நீங்கள் வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் திங் என்ன நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணுன்னா, 1 வயசு வரைக்கும் நீங்கள் கொடுக்குற சாலிட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட், அதாவது எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபுட் கொடுக்குற மாதிரி தான், காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குற ஃபுட் தான். ப்ரைமரி ஃபுட் என்ன சோர்ஸ் அப்படின்னா வந்து ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து உங்களோட தாய்ப்பால், இல்லைன்னா ஃபார்முலா ஃபீட் பண்ணுறீங்கன்னா ஃபார்முலா ஃபீட். இதுதான் வந்து ப்ரைமரி சோர்ஸ் பேபிக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி நீங்கள் ஃபீடாக கொடுக்குறனால, அந்த சாலிட்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறனால அவ்வளோ ஒன்றும் அவசரம் இல்லை. என் குழந்தை 1 கப்பு ஃபுல்லாக சாப்பாடை சாப்பிட்டு முடிக்கணும், டெய்லி சாப்பிடணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. ஒரு பாசிட்டிவ் என்வரான்மெண்ட் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த ஒரு பவுல் ஃபுல் ஆஃப் ஏதோ ஒரு பியூரியோ ஒரு சாப்பாடை கொடுக்குறீங்க. இன்றைக்கி அவங்க சாப்பிட்றாங்க. அதே சாப்பாடு அதே குவான்டிட்டி நாளைக்கும் கொடுக்குறீங்க. அதே சாப்பாடு இந்த சென்ஸ் சேம் கைண்ட் ஆஃப் இன்னைக்கு வந்து ராகி கூழ் கொடுக்குறீங்க, நாளைக்கு ராகி கூழ் கொடுக்குறீங்க, அதே குவான்டிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா நாளைக்கு பேபி வந்து 2 ஸ்பூன் தான் எடுத்துக்குது அப்படின்னா அந்த இடத்துல பேனிக் ஆகக்கூடாது. ஐயோ நேற்று என் குழந்தை வந்து நல்லா சாப்பிட்டேன்னு இன்னைக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் தான் எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன திங்க் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஓகே நேற்று அவன் வந்து நல்லா இருந்தா இன்னைக்கு வந்து நல்லா இல்லை, இன்னைக்கு வந்து அவளுக்கு சாப்பிட பிடிக்கல, அதில் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து அதில் நாட்டம் இல்லை, சரி ஓகே இன்னைக்கு அவளோட உடம்பு டம்மி வந்து ஸ்டொமக் வந்து ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நினச்சிட்டு விட்டுறணும். குழந்தை நோ சொல்லுது அப்படின்னா விட்டுறணும். நீங்கள் நினைக்கலாம், அப்போ என் குழந்தைக்கு வயிறே ஃபுல்லாகலையே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. சரி ஓகே, உங்களோட வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் குழந்தையோட தாய்ப்பால், உங்களோட தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு ஆகலையான்ட்டு? ஒரே சைன் தான் குழந்தை காமிக்கும். தாய்ப்பால் எடுத்துக்கிட்டே இருக்கும், முடிஞ்சதுக்கப்புறம் தலையை திருப்பிக்கும், இல்லை அது வந்து வாயை எடுத்துரும். அப்போ தானே உங்களுக்கு புரியும், ஓகே குழந்தை வந்து நல்லா பிடிச்சிருச்சு, அதனால தான் வந்து வாயை எடுத்துருச்சுன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. அதே தான் சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் யோசிக்கணும். குழந்தைக்கு ஓட்டிகிட்டே இருக்கிறீங்க, ஒன்ஸ் அவங்க வந்து ஓகே நோ சொல்கிறாங்க, இல்லை கையை தட்டி விடுறாங்க, இல்லை வேண்டாம்னு சொல்கிறாங்க, வாயை மூடிக்கிறாங்கன்னா அதான் சைன். அம்மா எனக்கு வந்து போதும் இதோட நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இதான் வந்து பாசிட்டிவ் என்வரான்மெண்ட். ஸோ குழந்தைக்கு மட்டும் தான் தெரியும் உங்களோட டம்மி ஃபுல்லாச்சா வயிறு ஃபுல்லாச்சா அப்படின்னு, நமக்கு வந்து பார்வையில் தெரியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணும். நீங்கள் நெகட்டிவ் இம்பேக்ட் லைக் இப்போ குழந்தைகிட்ட வந்து ஒரு புதுசான ஒரு ராகி கஞ்சி சாப்பாடு இல்லை பருப்பு பேசஞ்சு எடுத்துகிட்டு போறீங்கன்னா குழந்தையோட பார்வைக்கு அது ஃபுட்டுங்கிற மாதிரி இனிஷியலாக தெரியாது. ஏதோ ஒரு புதுசான திங் வருதுன்னு உடனே ஸ்பூனை தொட்டு பார்ப்பாங்க, பவுலை தொட்டு பார்ப்பாங்க, ஸ்பூனை வீசுவாங்க, பவுலில் வீசுவாங்க, சாப்பாடை போட்டு கையை போட்டு இந்த மாதிரி குழன்னு பண்ணிக்கிட்டு மெஸ்ஸி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் யூ ஹாவ் டு பி ரொம்ப சைலண்ட்டாக அந்த இடத்த ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா குழந்தைக்கு தெரியாது அது வந்து சாப்பாடு நம்ம வாயில் போட்டு சாப்பிட்டு போயிட்டு முழுங்கணும் அப்படிங்கிறது குழந்தைக்கு அந்த ப்ராசஸ் தெரியாது. அவங்க தூக்கி போடும்போது நீ எடுக்கக்கூடாது தூக்கி போட அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீ ஸ்பூனை தூக்கி போடுறதுக்கு பதிலாக இந்த பாலை தூக்கி போடு, நீ வந்து கப்பை தூக்கி போடுறதுக்கு பதிலாக இந்த ரஃப் பேப்பர் தூக்கி போடு, இந்த கிளாத்தை தூக்கி போடு, ஆனால் இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த குழந்தைய புரிய வைக்கணும். போக போக அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க, ஓகே இதுதான் வந்து நம்ம த்ரோ பண்ணணும், இது வந்து நம்ம த்ரோ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ஒரு 3 to 7 நாள் வரைக்கும் சேம் ஃபுட் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 3 நாள் போதும். அதுக்கப்புறம் பேபிக்கு போர் அடிச்சிடும். இன்றைக்கி ராகி கூழ் கொடுக்குறீங்கன்னா நாளைக்கு ராகி கூழ் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள், நாளைக்கும் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஏதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வருதா அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கி ஒரு சாப்பாடை கொடுத்துட்டு நாளைக்கு ஒன்று கொடுக்கும்போது நேற்று கொடுத்தனால இன்றைக்கி ஆச்சா இல்லை இன்னைக்கு கொடுத்தனால இன்றைக்கி ஆச்சான்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அட்லீஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 நாள் வந்து சேம் ஃபுட்டை வந்து நீங்கள் வந்து கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போது குழந்தைக்கு வந்து சாப்பாடே பிடிக்கல, தட்டி விடுறாங்க தள்ளி விடுறாங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சோ இல்லை ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சோ சாப்பாடு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இன்றைக்கி வந்து ஹாலில் இந்த ஏரியாவில் உட்காந்து தான் சாப்பாடு கொடுக்க போகிறீங்க, டெய்லி அதே பிளேஸை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் குழந்தை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது குழந்தைக்கு தெரிஞ்சிடும், ஓகே இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, கேட்ஜெட்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், டிவி இதெல்லாம் காமிக்காதீங்க.
குழந்தைகிட்ட நீங்கள் ஃபோனை காமிச்சு ஊட்டும் போது நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் வந்து குழந்தைக்கு என்ன சாப்பிட்றோன்றது தெரியாது. டைஜஸ்ட் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. கண் பார்த்து அந்த மூக்கில் ஸ்மெல் பண்ணி சாப்பிடும் போது தான் அந்த எச்சில் வந்து சுரக்கும். எச்சில் எதுக்காக சுரக்குதுன்னா நல்ல ஒரு டைஜஷன் சிஸ்டம், நல்ல ஒரு டைஜஷன் ஃபார்ம் ஆகும் குழந்தைங்களுக்கு. ஸோ கண்ணை பார்த்து ஸ்மெல் பண்ணி தான் அந்த குழந்தை வந்து சாப்பிட்ணும். ஃபோனை காமிச்சு தயவு செஞ்சு ஊட்டாதீங்க, டிவி காமிச்சு தயவு செஞ்சு ஊட்டாதீங்க. வேணும்னா நீங்கள் வந்து ஸ்டோரி சொல்லலாம், பட் ஃபோனை காமிச்சு டிவியை காமிச்சு ஊட்டுறது இருக்கவே கூடாது. இந்த சாலிட்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பாசிட்டிவ் என்வரான்மெண்ட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பேபிக்கு எப்பயுமே வந்து ஓகே இன்னைக்கு ஃபுட், இன்னைக்கு அம்மா என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எனர்ஜியில் ஒரு எந்தூவில் தான் வந்து குழந்தை வந்து இன்னைக்கு அப்ரோச் பண்ணுவோம். அதை விட்டுட்டு நீ எப்போ பாரு சாப்பிட மாட்டேற, யூ ஆர் வெரி ப்ரிக்கீட், நீ இது பண்ணுற அது பண்ணுறன்னு ரொம்ப கஷ்டமாக இந்த குழந்தை நீங்கள் திட்டிகிட்டே இருக்கும்போது நெகட்டிவ் இம்பாக்ட் தான் அந்த ஃபுட்டில் வந்து வரும். ஸோ குழந்தை என்ன நினச்சிக்கணும், ஓகே அம்மா வந்து ஹாப்பியாக தான் இருக்காங்க, ஆனால் அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வரும்போது மட்டும் நம்மக்கிட்ட திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, எனக்கு இனிமேல் அந்த சாப்பாடு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் இம்பாக்ட் சாப்பாட்டு மேலே வர ஆரம்பிச்சிடும். ஸோ தட் எப்போல்லாம் சாப்பாடை பார்க்குறாங்களோ அப்போல்லாம் அவங்களுக்கு ஹாப்பினஸ் உண்டாகாது. அதுக்கு பதிலாக வந்து ஐயோ எடுத்துகிட்டு வந்துட்டாலும் அம்மா திட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தான் குழந்தைங்களுக்கு வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவ் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஹாப்பியாக நீங்கள் வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 6 மாதம் ஆக போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. என்னென்னலாம் சின்ன சின்ன மேஜர் ஐட்டம்ஸ் நான் வாங்கி வச்சுக்கலாம், பை சேஃபர் சைடு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன ஐட்டம்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை, டேக் கேர், பி பாசிட்டிவ்.